ஊழலை ஒழிப்போம்னு சொல்ற விஜய் திமுகவை குறித்து ஊழல்னு சுட்டி காட்டுகிற விஜய் ஏன் அதிமுகவை சுட்டி காட்ட தயங்குகிறார்? செத்த பாம்பை எதுக்கு இங்க மிதிக்கணும்? செத்தாச்சு இல்லைங்க. முதல்வரை எதிர்க்கிற இடத்துக்கு விஜய் வந்தாச்சு. விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், 26 விஜய். எடப்பாடி பழனிசாமியை கையகப்படுத்துகிற அளவுக்கு பாஜகவுக்கு வலு இல்லையான்னு கேட்கிறேன். எடப்பாடியை கையகப்படுத்தியாச்சு. இன்னைக்கு போறாரு டெல்லிக்கு. இதுக்கு சாக்லேட் வாங்க போறியா? இவன் எவ்வளவு பெரிய குரூரமானவன், கொடியவன் சசிகலாவுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அவனை உட்கார வச்சாங்க. பரம் கொடுத்த சிவனுக்கு தலையிலே கை வைக்கிற மாதிரி அந்த அம்மாவே கட்சியை விட்டு நீக்கிட்டான். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். மதிமுகவில் இருந்து விலகிய திரு மல்லை சத்யா அவர்கள் அவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நேற்று அண்ணா அவர்களின் பிறந்த நாள். நீங்க அதுல பேசியிருக்கீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், இயங்கியவர் தம்பி சத்யா. வைகோவுக்கு வானமும் சிறகுமாக இருந்தவர். கழகத்தில் இருக்கிற தொண்டர்களை வாரி அணைத்தவர், வாஞ்சையை பொழிந்தவர். ஒரு தவிர்க்க முடியாத அடையாளமாக நெருப்பென நிமிர்ந்து நின்றவர். வைகோ அவருடைய மகன் துரை என்ற பெயருக்காக அவரை பழிவாங்கி கட்சி விட்டு நீக்கி இருக்கிறார். ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறவர்களை ஆதரிப்பது என்பது என்னுடைய கொள்கை. அது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது என்பது என்னுடைய இயல்பு. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட தம்பி சத்யாவுக்கு பக்கபலமாக இருக்க என்னால் அதற்கு என்னை அர்ப்பணிக்க முடியாவிட்டாலும் உங்களுடைய முயற்சிக்கு நான் முத்தம் தருகிறேன். அண்ணா பிறந்த நாளில் கலந்து கொள்ள நான் வருகிறேன் என்று சொல்லி நேற்றைக்கு காஞ்சி சென்று சித்தீஸ்வரர் திருமண மண்டபத்தில் அதன் வெளியில் திரண்ட மக்கள் மத்தியில் அண்ணாவை பற்றியும் சத்யாவினுடைய அரசியல் பங்களிப்பு திராவிட இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை குறித்தும் ஒரு உணர்ச்சி மிகுந்த உரை ஆற்றிவிட்டு இன்றைக்கு சென்னை வந்தேன். தன் மகனுக்காகத்தான் இவர்களை எல்லாம் அதாவது வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்றீங்க. ஆனால் அவர் ஏற்கனவே பேசும்போது அதாவது வைகோ அவர்கள் மாத்தையா இவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து இவர் புது கட்சி ஆரம்பித்திருப்பது என்பது இது அதாவது அவர் சொன்னது உறுதியாகுதுங்க மாதிரி ஆயிடுது இல்லையா? இப்போ நீங்கள் துரோகம் இழைத்து விட்டாருன்னா இப்போ நீங்கள் எதிர்க்கடை போடுறீங்க, எதிர்த்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறீங்கிறது மாத்தையான்னு தம்பிய சத்யாவை சொன்னது தான் அவனுக்கு மனசு உடைஞ்சிருச்சு. மாத்தையா நிகரற்ற போர் வீரன். தமிழீழ தாயகத்தை வென்றெடுப்பதற்கு மேதகு பிரபாகரன் இடுகிற கட்டளையை நிறைவேற்றிய தலகர்த்தம். ஆழ்வலியும் தோல்வலியும் உள்ளவன். We will fight with the last man. கடைசி தமிழன் உள்ளவரைக்கும் போராடுவோம் என்று உறுதியாக களத்தில் நின்றவன். அவன் துரோகம் செய்தார் என்று வைகோவுக்கு யார் சொன்னார்கள்? மாத்தையா துரோகி என்று சொல்வதற்கு உனக்கு அதிகாரம் இருந்தது யார்? அப்படி என்றால் நீ என்ன தம்பி பிரபாகரனா? அப்படி ஒரு கனவில் இருக்கிறாயா நீ? பிரபாகரன் வெட்டி போடுகிற நகத்துக்கு நீ விலை பிடிப்பாயா? இப்போ மாத்தையா அவர்கள் அதற்கு அந்த வார்த்தைக்கு பொருந்தாதான்னு சொன்னாலும் துரோகம்ங்கிற வார்த்தை தானே. துரோகம் யார் செய்தா? இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிக்க அவர் நீக்கின பிறகு அவர் என்ன செய்வார்? நீக்கிய பிறகு அவருக்கு அரசியல் இருப்பு என்ன? அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் என்ன? அவருடைய 32 ஆண்டு காலம் அவர் பட்ட பாட்டுக்கு நீ கொடுத்த பரிசு என்ன? உன்னுடைய மகன் என்ன அவ்வளவு தகுதியானவனா? வல்லம் பஷீர் அவர்கள், நீங்கள் இதெல்லாம் ஒரு கூட்டம் இப்ப தனிப்படை தானே கட்டிருக்கீங்க. இல்லையே, நான் ஒண்ணும் பட ஒண்ணும் கட்டலையே. மதிமுக பாடையில போக போகுது. ஒரு புதிய திராவிட இயக்கத்துக்கு இன்னும் ஒரு வலிமை சேர்க்க ஒரு தம்பி வந்திருக்கான். தீர்ந்து போகாத திராவிட இயக்க கொள்கைகளை நேர்மையாகவும் கூர்மையாகவும் சொல்வதற்கு ஒரு தம்பி காலம் கிடைத்திருக்கிறான். அவனுடைய முயற்சியை பாராட்டணும்னு போனேன்னு தவிர நான் ஒன்றும் பாடையும் கட்டல. இல்ல போகிற போக்கில் துரை வைகோ அவர்களை அவர்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குங்கிற விமர்சனத்தை எல்லாம் இருக்கு. அது அது எந்த விதத்தில் பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அவர் இப்போ அதிமுக கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க. யாரு? மதிமுக. நாளைக்கு இருப்பாரா? நான் திமுக கூட்டணியில இருக்கிறேன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்ற? நீ உன் மகன் வேலை போயிட்டான். உன் மகனை கட்டுப்படுத்துகிற இடத்துல நீ இல்ல. துறைக்காகத்தான் இவ்வளவும் செய்கிறாருங்கிற போது துறையை கட்டுப்படுத்துற ஆற்றல் அவருக்கு இல்லாமல் இல்ல. அந்த கட்சிக்கு உயிர் தந்தவர்கள்,
ஒரு பொருளை செலவழித்தவர்கள் எல்லாம் இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கான்? அவன் ஒரு ஆளை போட முதன்மை செயலாளரா வாரிசு அரசியல் பற்றி வாய்கிழிய பேசிட்டு நீயே அதுக்கு பலியா இருக்கிறியே. இப்போ மல்லை சத்யா அவர்களும் கூட இப்போ வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ வேற கட்சிகள் உதாரணத்துக்கு திமுகவே கூட தான் இருக்கு, இல்லை வேற ஏதாவது கட்சிகளில் கூட வேற கலந்துக்கலாம்ல, ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவரால் இயங்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு. சிவானந்தா சாலையில் நடந்த உண்ணாவிரதம் வெற்றி பெற்றது. அப்புறம் அவரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இயங்குவதற்கு அவர் இன்னொரு வாசல்ல போய் நிக்கிறதை விட நானே போராடுறேன். கலைஞர் சொல்லுவாரு, இலக்கு இலக்கு வைகோ வீழ்த்துவது. வைகோ எல்லாம் வீழ்ந்தாச்சு, அதை வீழ்த்தக்கு என்ன இருக்கு? அங்க ஒரு மயிரும் கிடையாது. வைகோ எல்லாம் வீழ்ந்தாச்சு. பாசிசத்தை வீழ்த்தணும், பெரியார் அண்ணா லட்சியங்களை வென்றெடுக்கணும், அதுதான் இலக்கு. நீங்களும் அந்த அடிப்படையில் தான் அவரோடு. நான் அவருக்கு கூட ஒன்றும் சேரலையே. நான் அதைத்தான் இது ஒரு 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் தனி மனிதனாக. இப்போ பாமகவில் இருந்து இதே மாதிரியான ஒரு உடைப்பு இருக்கு இல்லையா, அதாவது அவங்க அப்பா மகன் பிரச்சனை, அது அவங்க சொத்து பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு வகை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஒன்றாக இருந்த ஒரு கட்சி வைகோ கட்சி, அதுவும் பிரிக்கப்படுகிறது. அதற்கு பின்னாடி நீங்க வந்து பாஜக வந்து பாஜக தொடர்பு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்னாடியே வச்சிருக்கீங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனைன்னு நீங்க சொன்னாலும் கூட பாமகவுக்கும் இவர்களுக்கு இடையில பாஜகவினுடைய கை இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? பாஜகவை தான் ஆதரிக்கிறார் அன்புமணி. அப்ப இதுக்கு பின்னாடி இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜகவின் பங்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். பாஜக என்ன செய்யும்? ஒரு மாநிலத்தில் வரிவோடு இருக்கிற கட்சியைக்குள்ள ஊடுருவாங்க. ஊடுருவி அதை உருக்குலைப்பார்கள். அதற்கு பிறகு அதை உடைத்து நொறுக்குவார்கள். அந்த கட்சி இருந்த இடத்துல தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மிலேச்சத்தனமான அதிகாரம் இருக்கு. பவர் செக்டர்ல இருக்காங்க. அதை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கு பரியாகிடுறது அதிமுக. இல்ல பாமகவும் அதே டிராப்ல விழுந்திருக்குன்னு தானே குற்றச்சாட்டு போல. ஆமா, பாமகவும் அப்படி விழுந்துச்சு. அது வெறுமனே அப்பா மகன் பிரச்சனை. அப்பா மகன் உறவுங்கிறத விட சொத்து பிரச்சனைங்க. முறைகேடற்ற செல்வம் நிறைய குவிச்சுட்டாங்க. அந்த செல்வத்தை தனக்கு வேணும்னு அன்புமணி எதிர்பார்க்கிறாரு. உனக்கு தரமாட்டேன், என் மகளுக்கு தான் கொடுப்பேன்னு அவரு சொல்றாரு. அதுக்காக அதை நடத்துக்கிற நான். யாரு பக்கம் வலு இருக்குன்னு? அன்புமணி பக்கம். அதாவது நிறுவனர் வந்து இதை சாதிக்க முடியாது அப்படின்னு. சாதிக்க முடியாது. இது அவர்தானங்க கட்சியினுடைய ஆதாரம். நிறுவனர் தான், தலைவர் தான். அதுக்கு என்ன செய்ய? வைகோ தான் நிறுவனர் தான், தலைவர் தான். என்ன செய்ய? இளம் தலைமுறைக்கு வழிவிட்டு விலகுவதற்கு தகப்பன்மார் உதவ மாட்டேங்க அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இளம் தலைமுறை சரியான திசையில பயணித்தா ஏத்துக்கிடலாம். அப்படி இல்லையே. விஜயினுடைய இந்த கூட்டம் பார்த்துருப்பீங்க. விஜய் வந்து ஒரு பேரணியை வந்து நடத்தியிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை அடுத்த கட்டமாக ஏற்படுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் அப்படின்னு அறைகூல் எடுக்கிறாரு. ஆமா, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அது என்ன விதமான 1975 நினைக்கிறேன் எமர்ஜென்சி அமல்படுத்த போகிற நாகர்கோவிலில் திமுக மகாநாடு. நான் கல்லூரி மாணவனாக அந்த நிகழ்ச்சியில் போய் முன் நெரிசலில் உட்கார்ந்து தரையில் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை கண்டவன் கண்டு கழித்தவன். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல மாநாடுகளை பார்த்தவன் நான். 1986 நவம்பர் 9 மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் திறந்தவெளி பூங்காவில் வஉசி பூங்காவில் நடந்த மாநாட்டில் அவர் தீக்குளித்த தியாகிகள் படத்தை திறந்து வைத்து பேசினார். அதே மாநாட்டில் பேசினவனா பாவேந்தர் படத்தை. அன்னைக்கு ஒரு கூட்டத்தை பார்த்தேனா. அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஈழப் பிரச்சனையை ஒரு பெரிய அழுத்தம் சர்வதேச அளவில் கொடுப்பதற்கும் இந்திய அரசுக்கு கொடுப்பதற்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய், பகுகுணா போன்ற தேசிய தலைவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து ஐயா நெடுமாறனும் கலைஞரும் அன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பேர் டெஸ்ஸோ, தமிழ் ஈழம் சப்போர்டேஸ் ஆர்கனைசேஷன். அந்த கூட்டம் மதுரையில் நடந்த பொழுது அந்த கூட்டத்தை பார்த்து நான் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டேன். அப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு பார்க்கலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு உலகை குலுக்கிய புரட்சிகள்னு வைகோ மத்தியான நேரத்தில் பேசுகிறார். திருச்சியில் திருப்புமுனை மகாநாடு 1990. அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் எப்பப்போ அப்படி ஒரு கூட்டம். அதற்கு பிறகு வைகோ திமுகவை விட்டு விலகி வெளியே வந்து ஏப்ரல் 16 எழுச்சி நாள் பேரணின்னு சொல்லி கடற்கரையில் 1994 ஒரு கூட்டம் நடத்தினார். எல்லா தலைவர்களும் மாலை 5 மணிக்குத்தான் மேடைக்கு வருவார்கள். ஆனால் வைகோ காலை 5 மணிக்கு மேடைக்கு வந்து பேசினார்.
அந்த மேடையில் நான் 7 மணி நேரம் பேசினேன். அப்படி பல கூட்டங்களை என்னுடைய இளைத்து போன பொதுவாழ்வில் பார்த்தவன், பரவசமானவன். ஆனால் அதை விட பிரமாதமான கூட்டம் இன்றைக்கு தம்பி விஜய்க்கு திரண்டிருக்கிறது. நாங்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் இல்லை, முரட்டு கூட்டம் இல்லை, நாங்கள் அதாவது ஒழுங்காக வந்து கொள்கையோடு கூடுகிற கூட்டம்னு முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ முதல்வரை எதிர்க்கிற இடத்துக்கு விஜய் வந்தாச்சு. விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவை வீழ்த்துகிற வல்லமை விஜய்க்கு இருக்குன்னு, அந்த வல்லமைக்கு வருவதற்கு அவர் முயற்சிக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இவ்வளவு கூட்டம் வந்த பிறகு மாஸ் தானங்க, மக்கள் தானே அங்கே தீர்மானிக்கிறது. ஆனா அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டமா இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதாவது ஒரு கொள்கை காணக்கூடிய கூட்டம் இல்லை, விஜயை பார்க்க வர்றாங்கிற குற்றச்சாட்டு. கொள்கைன்னா அவர் டெல்லியில் இருக்கவங்களை கொள்கை எதிரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் எதிரிங்கிறாரு. அதிகாரத்தில் இருக்கிறவரை கேள்வி கேட்கிறாரு. அதனால மக்கள் அவரை மொய்க்கிறாங்க. ஆனால் அவர் பேசியதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் பேசுறாரு. குறிப்பான ஒரு அரசியல் பிரச்சனையை குறித்தோ தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை குறித்தோ நீங்கள் வந்து பகுதி நேர ஆசிரியர்களை வந்து உத்தரவாதம் இது பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிற பிரதான பிரச்சனை அவருக்கு அது புரிஞ்சிருக்குதா? அதை புரிஞ்சு பேசுறாரான்னு தெரியல. அவர் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசலைங்கிறது உண்மை. அது விஜய்கிட்ட இருக்கிற குறை. அது ஃபர்ஸ்ட் என்டர் இப்போ வந்திருக்காரு. இனி போக போக சரி பண்ணணும். இல்லை அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ அனுபவம் நிறைந்தவர்கள், இந்த மாதிரியான அனுபவம் நிறைந்தவர்கள் யாரும் ஒரு பக்கம் போய் சேரலையே. ஒருவேளை ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அனுபவம் உள்ளவங்க தேவை கிடையாது. எம்ஜிஆர் யாரை சேர்த்தார் அனுபவம் உள்ளவங்கள? பல்வேறு நபர்கள் வந்தாங்க. மதியழகன்ல இருந்து அதெல்லாம் அவர் பயணம் தொடங்கி முதல் வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் வந்தாங்க. கேட்டீங்களா? எம்ஜிஆர் வீசிய கையும் வெறுங்கையோடு தான் வந்தார் திண்டுக்கலுக்கு. எடுப்பிலே வெற்றி. அந்த 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 மாதிரி அவர் நினைக்கிறார். அதனால தான் 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், 26 விஜய் அப்படிங்கிற அது அந்த அந்த கனவில் அவர் வர்றாரு. அதை எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது, அந்த வெற்றியை எப்படி தன்னுடைய சமவெளிக்கு கொண்டு வருவதுங்கிறது அவர் இன்னும் திட்டமிடணும். அதுக்காக நீண்ட தூரம் அவர் யோசிக்கணும். திமுக வந்து ஆடிக்காற்றுக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை. இத்தகைய ஆபத்துகளை கடந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு பேர் இயக்கம், ஒரு 100 ஆண்டு கால பின்னணி உள்ள பேர் இயக்கம் அது. இன்னும் சொல்ல போனா இந்திய துணைக்கண்டத்து அரசியல்ல கொள்கை சார்ந்து இயங்குகிற வலிமையான கட்சி அது. அந்த கட்சியை வீழ்த்தணும்னா அதுக்கு இன்னும் தம்பி நிறைய திட்டமிடணும், செய்யணும். செய்வாரா, திட்டமிடுவாரான்னு எனக்கு தெரியாது. இப்போ ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடும் போது நான் தான் சொன்னேன் இல்லையா, அது நாங்கள் கொள்கைக்காக கூடிய கூட்டம், அவர் அதாவது அன்ஆர்கனைஸ்டு கூட்டத்தை நாங்கள் கூட்ட மாட்டோம்னு சொல்லுவதே விஜயை எதிர்க்கிற எதிரி பொசிஷன்ல வைக்கிறதுங்கிறது விஜயை பார்த்து அச்சப்படுகிறதா திமுகன்னு கேள்வி வருது. அச்சப்படத்தான் செய்யணும். விஜயை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். அதிமுக உங்களுக்கு எதிரி இல்லை. இந்த காலத்தில் தாவேக்கா தான் உங்களுக்கு எதிரி. அதனால் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா அண்ணன் ஸ்டாலின் திட்டமிடணும், யோசிக்கணும், விவாதிக்கணும். நாடு முழுக்க ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். அந்த பிரச்சாரத்துக்கு நான் எல்லாம் தயாராக இருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய் வலுவாக இருக்கிறான்னு சொல்கிறத பார்த்தா நீங்கள் விஜய் அழைத்தால் நீங்கள் போய் அவரோட பேச அப்படி ஒரு திட்டமெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு 6 வருஷமாக நான் எந்த கட்சியிலையும் சேரலையே. இல்லை குறைந்தபட்சம் ஆலோசனை அல்லது அவரும் ஒன்றும் திராவிட இயக்கத்துக்கு எதிராலாம் பேச அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் திராவிடத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. ஆமாம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கூப்பிட்டு பேசுவதாக இருந்தால் நீங்கள் அவருக்கு பேசலாம், ஆலோசனை கேட்டால் ஆலோசனை கொடுக்கலாம். கட்சியில் சேர்றது அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் திட்டம் இல்லை. விஜய் ஒரு அடுத்த கட்ட புரட்சி மாற்றத்தை உருவாக்குவதில் ஃபோர்ஸ் அப்படின்னு உருவாக்கிட்டார். எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார் அது சொல்ல முடியாதுல்ல. அது இப்போ சொல்ல முடியாது. இதுவரைக்கும் பெரிய கட்சிகள் எதுவுமே அவரோட கூட்டணி வைப்பதற்கோ கூட்டணியே தேவையில்லைங்க. எம்ஜிஆர் கம்யூனிஸ்ட் மட்டும் கூட்டணி வச்சாங்க. அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு அவர் வந்து இது பண்ணாரு. இவர் சேலம் இடைத்தேர்தலை பயன்படுத்திக்கலையே. அதான் அவர் சேலத்துக்கு வரல, விக்கிரவாண்டிக்கு வரல, ஈரோட்டுக்கு வரல. அப்போ பயப்படுறாரு. நாடாளுமன்ற பயப்பட்டாலும் அதுவும் நியாயம்தான். எதுக்கு முதல்ல வந்து எடுப்பில் ஒரு ஆளுங்கட்சியை நின்று இடைத்தேர்தல் தோத்துட்டா பேர் டேமேஜ் ஆகிடும்னு நினைச்சிருக்கலாம். அப்போ 2026 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஏற்படுத்துவார். எத்தனை சீட் பிடிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? அது சொல்ல முடியாது. இன்னும் பார்க்கணும் அதை. இன்னொன்று அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா
செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளியில போய் அதுவும் நான் ஆன்மீக சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதான் அந்த கட்சி அமித்ஷா தான் இயக்குகிறார், பிஜேபி தான் இயக்குகிறதுங்கிறதுக்கு இது அடையாளம். கட்சி ஒன்றுபடுத்தணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. யாருக்கு நோக்கம்? செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி தினகரன், எல்லாருக்கும் நோக்கம். கேசி பழனிசாமி தனித்தனியா இடையூறாக இருக்கிறது எடப்பாடி மட்டும்தான். எடப்பாடி எடுத்து எறியணும் தூக்கி. இல்லை, இயக்குவது பாஜகவாக இருந்தால் எடப்பாடியோடு ஏன் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எடப்பாடியை தான் அவர்கள் பிரதானமா நினைக்கிறாங்க. நம்புகிற, நம்பிக்கைக்குரிய அல்லது எங்களை ஒன்றுபடுத்துங்க, நாங்க உங்களோட கூட்டணி இருக்கிறோம்னு சொல்லுகிற மற்றவர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா பாஜக? மதிக்கலைன்னா அவங்க வெளியேறிட்டாங்கல்ல. நான் கேட்கறது, அண்ணா ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு, தினகரன் வெளியேறிட்டாரு. மதிக்கலைன்னா ஒன்னே தூக்கி போட்டு மிதிப்பாங்க. நீங்க அவதான புருஷர்களா? இல்ல, நான் கேட்க ஆண்டவனுடைய அத்தாரிட்டி பெற்றவர்களா? உங்களையும் கேள்வி கேட்பாங்க, மிதிப்பாங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமியை கையகப்படுத்துகிற அளவுக்கு பாஜகவுக்கு வலு இல்லையான்னு கேட்கிறேன் நான். எடப்பாடியை கையகப்படுத்தியாச்சு, இன்னைக்கு போறார டெல்லிக்கு. எதுக்கு சாக்லேட் வாங்க போறியா? டெல்லிக்கு எதுக்கு போற நீ? அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு, போறாரு. பேசாம இரு, சொல்லுதை கேட்டுட்டு பேசாம இரு, இல்லைன்னா ஒன்ன தூக்கெல்லாம் எனக்கு நிறைய 26 இடத்துல ரெய்டு பண்ண போறதுதானே சார் இந்த கூட்டணிக்கே வந்தாரு எடப்பாடி. இல்ல, அப்படி மிரட்டி இது பண்றது வந்து ஒன்றிணைக்க சேர வேண்டியதானே யார? அதிமுக மற்ற தலைவர்கள் எல்லாம். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா அவன் அனுபவிச்சுட்டாங்க. அவர் அநாத மாதிரி இருந்தவங்க. அதிமுக பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வந்துட்டான். நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. இவன் எவ்வளவு பெரிய குரூரமானவன், கொடியவன்னு சசிகலாவுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அவனை உட்கார வச்சாங்க. வரம் கொடுத்த சிவனுக்கு தலையிலே கை வைக்கிற மாதிரி அந்த அம்மாவே கட்சியை விட்டு நீக்கிட்டான். அதனால அதற்கான விலையை காலம் அவனுக்கு கொடுக்கத்தான் செய்யும். நீங்க இப்படி சொல்றீங்க, வெல்வோம் 200ன்னு திமுக முழக்கம் வைக்குது, நாங்க 210ங்கிறாரு. இது எப்படி நீங்க ஒரு 10 தொகுதியை சொல்லு பார்ப்போம். 210ங்கிறல்ல, இந்த தொகுதி 10 தொகுதியில நாங்க ஜெயிப்போம்னு சொல்லுகிற தொகுதி அவனுக்கு இருக்கான்னு கேளுங்க. கிடையாது. இந்த இதுக்கு மத்தியில் விஜய் எதை சாதிச்சிட முடியும்? நான் என்ன கேட்கறேன்னா, ஏற்கனவே நீங்கள் 18 அதிமுக ஒரு பொருட்டாவே கருதல தம்பி விஜய். அப்படி சொல்றீங்க. ஆனா அதிமுக பற்றி எந்த விமர்சனமும் இல்லையே. விஜய் எங்க இப்போ அதிமுக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாருல. அப்படின்னா என்னது? ஊழலை ஒழிப்போம்னு சொல்ற விஜய், திமுகவை குறித்து ஊழல்னு சுட்டி காட்டுகிற விஜய் ஏன் அதிமுகவை சுட்டி காட்ட தயங்குகிறார்? செத்த பாம்பை எதுக்கு இங்க மிதிக்கணும்? செத்தாச்சு இல்லைங்க. இல்லையே, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவர் முயற்சி பண்ணாரு. அதெல்லாம் கிடையாது. அதாவது தேவை இல்லையே. உடனே மறுத்துட்டாங்களே. அப்படி ஒரு நோக்கமே இல்லைன்னு. அப்புறம் ஏன் இன்னும், அதாவது ஒரு மூர்க்கமா அதிமுகவை எதிர்க்க வேண்டிய, அதிமுக எதிர்க்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறேன்னா அதைத்தான் அண்ணன் ஸ்டாலின் சொல்றேன். அதிமுக எதிரி கிடையாது. அதிமுக முடிஞ்சு போச்சு, முடிச்சிட்டான் எடப்பாடி. இல்ல, கடந்த முறை 23% எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த 23% உங்களுக்கு வந்து ஒரு பருப்பொருளாக தெரியலையா? 23% தமிழ்நாட்டு அரசியல் என்ன செய்யும்? 18% பாஜக இருக்குது. ரெண்டையும் 18% பாஜக இருக்குன்னு யாரு சொன்னா? அமித்ஷா சொல்றாரு. 39% அவர் தான் கூட்டணி. என்ன உனக்கு ஏது ஓட்டு இருக்கு? 3,42,000 ஓட்டு ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் வாங்கினது ஓ கணக்குல வருமா? 2 லட்சம் ஓட்டு வாங்கினது தினகரன் வாங்கினது ஓ கணக்குல வருமா? கூட்டணி தானே சார், எப்படினாலும் ஒன்னாதான். அதெல்லாம் ஓ கணக்குல வராது. பிஜேபி எங்க இருக்குன்னு கேக்குறேன் நான். பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. தனியா 11% வாங்கிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 3% மேல இவங்க வாங்கவே முடியாது. அப்ப மிச்சம் 11% சொல்றது அதெல்லாம் போய் ஹம்பக்கு. சோ விஜய் தான் பிரதானமான எதிர்கட்சி. மற்ற கட்சிகளை நாம வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க? எவ்வளவு பெரிய மோசமான கட்சி அது. கச்சா எண்ணெயின் விலை உலக சந்தையில குறைஞ்சாலும் இன்னைக்கு எனக்கு 60 ரூபாய்க்கு தந்துடணும்ல. நீ தரலையே. நீ அத்தானிக்கும் அம்பானிக்கும் தானடா எல்லா பணத்தையும் தாரை வாரத்து கொடுக்குற. நீ நான் ட்ரிவேண்ட்ரம் ஏர்போர்ட்ல போய் இறங்குறேன், அத்தானிக்க பேரை போட்டிருக்கான், அத்தானிக்க படத்தை வச்சிருக்கான், திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அத்தானிக்கு கொடுத்துட்டான். வெளியில வந்துட்டேன். நான் ஒரு ஆட்டோயே ஏதாவது பிடிச்சி போகணும்னு பார்த்தா டயர்டா இருந்தாலும் ஒரு டீ குடிக்க போனேன். ஒரு கடையில போறேன், 30 ரூபான்னு சொன்னான்.
கொஞ்சம் உட்காருங்க நான் தயார் பண்ணி தரேன்னா, அடுத்த கடைக்கு போனேன் 40 ரூபான்னா, ஏன் 40 ரூபான்னு கேட்டா இது அத்தானிக்க கடைங்கிறான். பக்கத்திலேயே 10 ரூபாய் டீக்கு வித்தியாசம்னா இந்த அத்தானி அம்பானி கும்பலுக்கு கையில தானங்க இருக்கிறது பிஜேபி. பாஜக அதிமுக நீங்க பருப்பொருளாக ப்ரூஃப் பண்ண கட்சி. விஜய் வந்து ஒருவேளை வந்து அது வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா வந்தாலும் திமுகவையும் அவர் டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாரு. அப்போ திமுக வாக்குகளையும் ஒரு பிரிப்பார் இல்லையா? யாருடைய வாக்குகளை பிரதானமாக பிரிப்பார்? 25% வாக்கு வந்தாச்சுன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. வாலிபர்கள் பூரா வரிசை கட்டிட்டு நிக்கிறான். யாருக்கு பின்னாடி? தம்பி விஜய்க்கு பின்னாடி. விளைவுகளை பற்றி கவலைப்படாதவர்கள் போய் நிக்கிறான். எல்லா கட்சியில் உள்ள ஓட்டும் குறையும். அது எந்த கட்சி? இதை சரி பண்ணா அண்ணன் ஸ்டாலின் ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு தயாராகும். அதுக்காக விஜய் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? திமுகவை ஏன் இன்னும் முடிசூட்ட வேண்டும்? அதற்கான காரணங்களை சொல்லணும். ஏன்னா திமுக தான் இந்திய துணைக்கண்டத்தில் மாநில சுயாட்சியை பேசுகிற கட்சி. தேசிய அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற கட்சி. ராகுல் காந்தியின் தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி முகமாக இருந்தாலும் அதற்கு முகவரி தந்த கட்சி. பீகார்ல 65 லட்சம் ஓட்டை சூறையாடிட்டான். தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த வேலையை பார்த்துட்டான். இதே ஆபத்து தமிழ்நாட்டுக்கும் இருக்குமானால் அதை எதிர்க்கிற வல்லமை திமுகவுக்கு தான் இருக்கிறத மக்கள் மன்றத்தில் சொல்லணும். இந்த பார்வையெல்லாம் விஜயை பேச வேண்டியதே கிடையாது. எது பிரச்சனையோ அதை பேசணும். இன்னைக்கு கேளுங்க, நான் 3ஆம் தேதி சென்னை ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தேன். 4ஆம் தேதி ஆலப்பாக்கத்தில் எனக்கு ஒரு திருமணம். 4ஆம் தேதி போறதுக்கே நான் ஊருக்கு பயண சீட்டு பதிவு பண்ணியிருந்தேன் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல. ஏன்னா 5ஆம் தேதி எங்க ஊர்ல ஓணம். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, ஈக்கி கொடுத்து கன்ஃபார்ம் ஆகல. ஊர்ல உங்கெல்லாம் என்ன திட்டி தொலைச்சிட்டாங்க, எனக்கு ஓணத்துக்கே வராமல் இருக்கு அப்படின்னு. அப்புறம் 5ஆம் தேதி காலையில் வந்தே பாரத்தில் போகலான்னு நினச்சி டிக்கெட் போட்டேன். அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. மத்தியானம் சாப்பாட்டுக்காவது போயிடலான்னு, அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. 5ஆம் தேதி சாயங்காலம் மீண்டும் அனந்தபுரியில் போடுறேன், அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. சரி, ஓணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லி ஏர் டிக்கெட்டு கேட்டால் திருவனந்தபுரத்துக்கு 19,000 ரூபாய். இதுதான் மோடிக்கு ஆட்சி. இதை பேசுனா மக்கள் கேட்பாங்க. பேச நான் தயார், பேச திமுக வாய்ப்பு தருமான்னு காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில விஜய்ங்கிற ஃபோர்ஸ் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எங்களுக்கு விளக்கிறீங்க. நன்றி.